ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கரூர்ல இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நேத்து 39 இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 41 2 பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். டிவிகே கட்சி இருக்குமாடா இல்லையாடான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிகேவோட கட்சி தலைவரா இருக்கிற விஜய் அவங்க மேல பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா அகைன்ஸ்ட்டா பார்த்தா எகிறி இருக்காங்க. ஸோ இதுகெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்ல. இப்போ ரீசென்ட்டா தமிழகத்தில இருக்கிற அந்த ஒரு கரூர்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். இன்னும் விஜய் அவர்கள் பல மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லாமே இருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க பல மாவட்டங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் தெரியல. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இனிமேல் விஜய் அவர்கள் எடுத்து இருக்க முடிவு என்ன, எதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டா, அப்படி இல்லைனா டிவிகேவோட கட்சி தலைவர்களா? ஏன்னா இடம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இடமே இல்லாத அளவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ரோடு மட்டும் இருக்குது. ஸோ அந்த ரோட்டு நடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா குவிஞ்சிருக்காங்க. அதில் சிறுவர்கள் இருக்கலாம், ஸோ பெரியவங்க இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம், இளைஞிகள் இருக்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது இவ்வளோ பேர் இருக்க சொல்ல சின்ன ஒரு ரோட்டில் இப்போ எப்படி இவங்க பிரச்சாரத்தை இந்த ஒரு இடத்துல வாங்கி இருக்கலாம்? ஸோ இது வாங்கினது இவங்க மேலே தப்பா, இல்லை கொடுத்த அந்த கவர்மெண்ட் மேலே தப்பா, என்னன்னு ஒன்றும் புரியல. 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னா இதுலேயும் அரசியல் பண்ணுவோம்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இவங்களுக்கு வன்மையாக தான் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இன்னும் பார்க்காம இருக்காங்களே, இதையும் பார்த்தா இன்னும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பல எதிர்ப்பு கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புலேருந்து பல நிவாரண உதவிகளை செஞ்சாலும் சரி, ஆனாலும் இந்த பிரச்சனைகளை பார்த்தா இன்னும் இழுத்துக்கிட்டு போகக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கவே கூடாதுன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் விஜய் அவர்களுடைய கட்சியை பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காடான்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் மேலே சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் நிறைய வீடியோ கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் கட்சிகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி ஆகி கொடுத்து, ஸோ இதை ஒரு அரசியல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி அங்கே என்ன தான் நடந்தது? இடம் வேறு சின்ன இடம். ஸோ அங்கே நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா கூட்டம். அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வந்தது நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லேட்டு. 4 மணிக்கு வர சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாத நின்றுக்கிட்டு, ஸோ சாஞ்சு மேலே விழ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் 41 பேர் இறந்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அங்கே அடிப்பட்டவங்க இறந்தவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை சந்திக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனால் அனுமதி தரவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தலைமை சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையே போதும், இன்னும் பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே விஜய் கட்சியோட தொண்டர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது அவங்க மேலே, விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, எங்களுடைய தப்பு தான் முழுக்க. ஸோ இந்த ஒரு சின்ன பிளேஸில் இவ்வளோ பேர், அதாவது பார்த்தா கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இறஞ்சிருந்தாங்க. பக்கத்தில் கரண்ட் கம்பம் இருந்தும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கரண்ட்டு வேறு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஏன்டா இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிளப்புற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க. மின்வாரித்துறை தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் பண்ணலன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போ எப்படி மைக்கு கட் ஆச்சு, கரண்ட் கட் ஆச்சு, லைட் ஆஃப் ஆச்சு, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் உயிரிழந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நிவாரண உதவி வழங்கினாலும் சரி, ஸோ இறந்தவங்களுக்கு பணத்தை வாரி இறைச்சாலும் சரி, இது எல்லாம் திரும்ப வந்துருமா? இறந்தவங்க திரும்ப வந்துட முடியுமாடான்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமேல் அவங்க இருந்தால் என்ன சம்பாதிச்சிட்டு இருக்க போகிறாங்க? ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்கிற விதமாக பார்த்தோன்னா பல கட்சிகள் வந்து பல நிவாரண உதவிகள் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே அவங்க பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு 10 லட்சம் தரப்போதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை உண்மை என்ன ஒன்றுமே புரியாமே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கரூரை பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம், துயர சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பெருந்துயரமான கரூரை எப்படி தான் இனிமேல் மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இனிமேல் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ இனிமேல்
எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தமிழக அரசாக இருந்தாலும் சரி, எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நல்லதாக எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.